ஹலோ நியூ ட்ரேடர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைவ் ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடில் நம்மளோட மனநிலைமையை நம்ம எப்படி மாற்றணும், மார்க்கெட்டோட டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத நம்ம காட்ட போகிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் இன்ட்ராடேயில் சும்மா ஒரு ட்ரேடை போட்டு அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். சார்ட்டை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டே கிராஃபை பார்ப்போம். எப்படி ட்ரேடிங் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டில் பயங்கரமான செல்லிங் நடந்திருக்கு. இதுதான் டே கிராஃபு. ஸோ இன்ட்ரா டே பண்ணணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் அதாவது இன்ஃபோசிஸ் ஸ்டாக் மேலே ஏறி இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரா டே பண்ணுறதுனால 30 மினிட்ஸ் கிராஃபில் போய் பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் கிராஃபில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா இன்னும் செல் ட்ரெண்டு தான். 30 மினிட்ஸில் வேறு என்ன சொல்லுது அப்படின்னா 10 டே மூவிங் ஆவரேஜ், 20 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னா இன்னும் டவுன்வர்ட்ஸில் தான் போயிட்டுருக்கு. அடுத்தது கீழே ஒரு பெரிய ஒரு பையிங் கேண்டில் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அப்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் யாரோ வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு சப்போர்ட் அப்படின்றது. மார்க்கெட் இதை தாண்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ஒரு 70% அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா திருப்பி இந்த இடத்துக்கு வந்தால் திருப்பியும் அது எந்த இன்ஸ்டியூஷன் வாங்கிச்சோ அதே இன்ஸ்டியூஷன் திருப்பியும் இந்த பொருளை வாங்குவாங்க, இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை. அடுத்த ஒரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா ஓஆர்பி, ஓப்பனிங் ரேஞ்ச் எப்படின்னு போய் பார்க்கலாம். ஓப்பனிங் ரேஞ்ச் 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். ஓப்பனிங் ரேஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா அதுவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். 5 மினிட்ஸில் இருக்கேன். 5 மினிட்ஸ் கிராஃபில் இன்ஃபோசிஸில் கீழே ரெட்டு இந்த இடத்துல ரெட்டு வந்திருக்கு. நான் ஏற்கனவே கீழே டே சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது தாண்டி மார்க்கெட் இன்னும் மேலே போகலை. ஸோ அப்போ ட்ரெண்டு ½ அன் ஹவரில் செல் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராடே பண்ணும்போது ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டிங்கன்னா அதை தாண்டி மார்க்கெட் மேலே போகாது, இல்லை கீழே வராது. அதுதான் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். 5 மினிட்ஸில் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரெண்டு பார்க்குறதுக்கு நான் ட்ரெண்ட் லைனுக்கு பதிலாக மூவிங் ஆவரேஜ் வச்சுருப்பேன். 10 டே மூவிங் ஆவரேஜ். அதை பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கிறது 10 டே, க்ரீன் கலர் இருக்கிறது 20 டே. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு செல் ட்ரெண்டு தான். ஸோ இப்போ இது செல் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ செல் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பொதுவாகவே தாராளமாக 25% மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஒரு செல் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு பை ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ நம்ம இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஃபிபனாச்சி எடுத்து பார்ப்போம். ஃபிபனாச்சியில் ஸோ தாராளமாக 20% அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த 0.236% இது வர வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் தாராளமாக ஆகும். பொதுவாகவே எல்லாமே எந்த ஒரு ட்ரெண்டாக இருந்தாலும், ஒரு பை ட்ரெண்டாக இருந்தாலும் மேலேருந்து கீழேருந்து மேலே எவ்வளோ வரும் அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வரும். 0.26%, 0.236. ஸோ அது வரைக்கும் வரதுக்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1180. ஓகே, இப்போ ஃபிபனாச்சியில் பார்த்ததுனால மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதான் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் மேலே ஏற போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது. அதே மாதிரி தான் கேண்டில் 6ம் காட்டுது. ஏன்னா இது ஒரு புல் பேக் அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய பையிங் கேண்டில் வந்ததுனால 5 மினிட்ஸில் இன்ஸ்டியூஷன் வாங்கினதுனால திருப்பி மேலே போகிறது மாதிரி தான் காட்டுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிட் அண்ட் ஆஸ்க் பார்க்கணும். ஏலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏலம் பார்த்திங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது இன்ஃபோசிஸோட ஸ்டாக்கோட ஏலம். அடுத்தது இன்ஃபோசிஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபியூச்சர்ஸை பார்ப்பேன். ஸோ இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20,000 40,000 இருக்குது பாருங்கள். அதாவது 2 லட்சம் 4 லட்சம் இருக்குது. அப்படின்னா செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது மாதிரி அர்த்தம். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கில் டெக்னிக்கலாக பையின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இப்போ ஏலம் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் கீழே தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இன்ட்ராடே அப்படின்றதுனால
நம்ம இருக்க போகிறது என்னென்னா ஒரு ½ hour இல்லைனா ஒரு 1 hour 3 hours ஹோல் டே அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லு தான் அடிக்கணும். ஒருவேளை நீங்கள் பை அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோ அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு கம்மியான குவான்டிட்டியில் மட்டும் இப்போதைக்கு எடுக்கிறேன். ஸோ டெலிவரி வச்சுருக்கேன். நான் இன்ட்ராடேயில் பண்ணுறேன். இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா இது 234 ரூபா ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகே, போட்ட உடனே என்ன பண்ணணும்னா பொசிஷனை போய் செக் பண்ணணும். பொசிஷன் இதில் இந்த இடத்துல போய் இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 10 பைசா நெகட்டிவில் இருக்குது. டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1:47 கரெக்டாக. இன்னும் 2 ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா என்ன வருதான்னு பார்ப்போம். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு அகென்ஸ்டாக போச்சு அப்படின்னா உடனே நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ்ன்றது இன்ட்ராடேயில் ரொம்ப முக்கியம். நான் பொதுவாக எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைப்பேன் அப்படின்னா வந்து இதோ இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷன் தான் ஸ்டாப் லாஸாக வைப்பேன். இதோ 1179, அதாவது ஒரு 4 பாயிண்ட் மேலே மார்க்கெட் வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் மேலே ஏறிடுச்சுன்னா நான் வந்து என் பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இருக்கும். ரெண்டாவது என்னென்னா டைம் எக்ஸிட் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு கேண்டில் ஒரு பை கேண்டில் வந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து அடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே எக்ஸிட் பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய பையிங் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் திருப்பி மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டோட்டலாகவே என்னோடய பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நான் வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்மாக ஒரு பை ட்ரெண்ட் வரப்போகுது ஒரு ½ hourல. ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்கேல்ப் பண்ணி இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத அப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, டைம் டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ டைம் டார்கெட்னால் 3:15 வரைக்கும் கடைசி டைமு இன்ட்ராடேயில். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நல்ல செல்லிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஏலம் வருது இல்லையா, அந்த ஏலத்தில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, திடீர்னு பையர்ஸ் உள்ளே குதிச்சிட்டாங்க அப்படின்னா நான் என்னோடய பொசிஷனை எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா பையர்ஸ் உள்ளே குதிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஒரு பெரிய பையிங் கேண்டில் வந்துடும். நானும் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து அதில் சேஞ்சஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்பேன். அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நான் உடனே என்னோடய பொசிஷனை எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஒரு பிகினர் ட்ரேடருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கும் எப்படி ட்ரேடிங் சைக்காலஜி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன் இல்லையா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டேன், இண்டிகேட்டர்ஸையும் யூஸ் பண்ணியாச்சு, அடுத்தது வந்து ஏலத்தையும் பார்த்தாச்சு, பிட் அண்ட் ஆஸ்கையும் பார்த்தாச்சு, ஃபியூச்சர்ஸ் டேட்டா பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ என்ன அப்படின்னா இப்போ பொசிஷனும் எடுத்துட்டேன். இப்போது மார்க்கெட் திடீர்னு எனக்கு வந்து நெகட்டிவாக போகுது அப்படின்னா நான் தப்புன்னு உடனே, ஏன்னா எல்லாத்தையுமே கணிச்சிட்டேன். அப்போ என்னோடய ஈகோ எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ரைட்டு அப்படின்னு தான் இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் என்னென்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க நிறைய பாசிபிலிட்டிஸ் யோசிப்பாங்க. ஒரே ஒரு பொசிஷன் அடுத்த கேண்டில் 5 மினிட்ஸில் வந்து பெரிய கேண்டில் வந்தாலே நாங்கள் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து கரெக்டுன்னு நினச்சி தான் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருப்போம். நம்ம உடனே மனசை மாற்றி இல்லை நம்ம தப்பு அப்படின்னு நினச்சி நம்ம எக்ஸிட் பண்ணுறது தான் ட்ரேடிங் சைக்காலஜி. பிகினர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடருக்கு வந்து இந்த மனநிலைமை இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பிகினர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நான் நினச்சதெல்லாம் கரெக்டாக தான் நான் எல்லாமே கணிச்சிருக்கேன், அதனால் கன்ஃபார்மாக வரும்ட்டு கரெக்டாக வெயிட் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்கும், லாஸஸ் வந்து ஹெவியாக ஆகும்.